வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற சுக்கிர பெயர்ச்சி இந்த மே மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பெயர்ச்சி. பணம், பொருள், செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது. கடைசி மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு ஆயிருக்கையில் மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்திலேயே. அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு, பொருள் வரவு, தனவரவு, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள், ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, சுற்றுலா செல்வது, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசி காலபுருஷனின் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வளவு அழகாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் செய்ய இருக்குது அப்படிங்கிறதை பற்றி, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றிய விரிவாக நம்ம பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்ச பலத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு இடமாற்றம், பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில் எதுலேயும் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள். அதுலேயும் குறிப்பாக நேர்மை தவறாதவர்கள். எந்த காலகட்டத்திலையும் ஒரு நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அதுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்கள்ட்ட அது சம்பந்தமாக நேருக்கு நேராக பேசக்கூடிய தைரியம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் வியாபாரம் சார்ந்த துறைகளில் கண்ணியமாக வியாபாரத்தை நடத்தக்கூடியவர்கள், நியாயமாக நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, இப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் எல்லா கிரகங்களும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பெயர்ச்சி நடந்திருக்கு. அடுத்து ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் நடந்திருக்கு. குரு பகவானோட பெயர்ச்சியும் நடந்திருக்கு. அப்போ இப்படி பல்வேறு பெயர்ச்சிகள் நடந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ மே 31ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடக்குது. அடுத்து ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பெயர்ச்சி நடக்குது. அப்போ இவ்வளவு பெயர்ச்சிகள், இவ்வளவு கிரக மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, கிரகங்கள் மாற்றம், பெயர்ச்சி அப்படின்னு நடந்தாலே நம்மளோட வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான மாற்றங்களும் நடக்கும். அங்கே என்ன மாற்றம் நடக்குதோ அதற்கு ஏற்றார் போல் இங்கேயும் நம்ம வாழ்க்கையில், நம்மளோட முயற்சிகளில், நம்மளோட செயல்களில், நம்மளோட சொல்லில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும்.
அப்போ என்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது? நல்ல மாற்றங்களாக இருக்குதா? லாபம் தரும் மாற்றங்களாக இருக்குதா? சாதகமாக இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குதா? இல்லை ஏதேனும் பாதகங்கள் அமைப்புகள் ஏதேனும் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிறப்பு ஜாதகம்தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இந்த காலகட்டத்தில் உங்களோட தேவை என்ன, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது சாதகமாக இருக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், வெற்றி தரும், லாபம் தரும் அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும். அந்த பிறப்பு ஜாதகம் சொல்கிற விஷயத்தை இப்போ இருக்க கோச்சார கிரக நிலைகள், தற்காலிக கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்போ உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இப்போ நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களும் சேர்ந்து தான் கொடுக்குது. அப்போ ரெண்டையுமே பார்க்கணும். அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, பிறப்பு ஜாட், பிறந்த தேதி, பிறந்த ஜாட், பிறந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதற்கப்புறம் இப்போ இருக்க நிலைகளில் எதை பயன்படுத்தலாம், எது சாதகமான சூழ்நிலை தருது அப்படிங்கிறது மாதிரி பயன்படுத்தணும். அந்த வகையில் இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறவர் துலாம் ராசிக்கு யார் அப்படின்னா ராசிநாதன். அவர் இவ்வளவு நாளாக 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தார். எங்கே வேலைக்கு போனாலும் வேலையில் நமக்கு ஒரு திருப்தியே இருந்திருக்காது. வேலையில் திருப்தியே இருந்திருக்காது. ஏன்னா எங்கே போனாலும் உங்கள் திறமையை, எவ்வளவு திறமையை வெளிக்காட்டியிருந்தாலும் உங்களுக்கு அந்த திறமைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. கேட்டு பாருங்கள் துலாம் ராசியில் உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும்? சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதாரணமாக செஞ்சுட்டு போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவ்வளவு மைண்டை போட்டு கசக்கி இந்த அளவுக்கு முயற்சி பண்ண உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருக்காது, ஒரு மதிப்பு கிடச்சிருக்காது. இதெல்லாம் நடந்த சூழ்நிலைகள். நெருக்கடிகள், உயர் அதிகாரிகளின் நெருக்கடிகள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சுக்கு, உங்களோட செயலுக்கு மரியாதை இல்லாமல் இருந்த சூழ்நிலை. இதெல்லாம் மாற்றம் பெறுது. இதெல்லாம் இப்போ என்னடாங்கன்னா, இந்த என்னதான் இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் மனம் தடங்கள் பெற்று சிரமப்பட்டு தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ பாருங்களேன், 7ஆம் இடத்துக்கு கன் மாதிரி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானோட பயிற்சி உங்களுக்கு லாபம் தரும் பயிற்சியாக இருக்குது. எப்படி லாபம் தரும் பயிற்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய ராசிநாதன் ராசியே பார்க்குறது அப்படிங்கிறது, ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ இந்த காலகட்டம் நடந்திருக்க அற்புதமான நிகழ்ச்சி என்னென்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராசியை பார்க்குறார். குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்குறார். அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் அமோகமான வருமானத்தை, அமோகமான செல்வாக்கை, அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல அற்புதமான பயிற்சிங்க. அந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. 100க்கு 100% மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய சுக்கிர பயிற்சி. திருமணம் நடக்கலையா? கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கும். திருமணம் நடக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லையா? கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து பாருங்க, தொழில் சார்ந்த அமைப்புகள், வேலை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், இதுவரையும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக அமையும். அற்புதமாக இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம், ஆரம்பிக்கலாம். அதே போல் காதல் திருமணங்கள் கைகூடும். காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுக்கான வரன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாழ்க்கை துணை தேர்வு செய்கிறது அருமையாக இருக்கும். ஆமாம், பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க.
லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கான துலாம் ராசி அன்பர்கள், வெளிநாடு வாழ் அன்பர்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான திசை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாட்டரி டிக்கெட் யோகம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். தொழில் லாபம் உண்டு. அதே போல் உங்களை எதுக்கிறதுக்கு இனிமே பார்த்திங்கன்னா எல்லாம் பயப்படுவாங்க. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சிறப்பான சுக்கிர பயிற்சி, அதீத லாபத்தை பெறக்கூடிய பயிற்சி அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி தான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.